சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இதோ இவள்தான் பிரபு. இவளிடம் சோழ நாட்டின் பொற்காசுகள் உள்ளன பிரபு. நிச்சயம் இவள் உளவாளியாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு முன் இங்கு எப்போது வந்தாய், எதற்காக வந்தாய் என்று கேட்டால் மாம்பழம் விற்க வந்தேன் என்கிறாள். அந்த மாங்கனிகளின் நஞ்சு எப்படி வந்தது? யாரை கொல்வதற்காக இந்த சதி திட்டம்? எனக்கு புரிந்து விட்டது. காட்டிற்குள் வந்த அந்த மாம்பழக்காரி வலிய வந்து என்னிடம் மாம்பழத்தை கொடுத்தாள். அந்த மாங்கனிகள் என்னிடம் கொடுக்கப்பட்டது உங்களை கொல்வதற்காக அல்ல, என்னை கொல்வதற்காக. இன்று ஏன் வந்தாய் என்று கேட்டால் சொல்லி பொறுக்க வந்தேன் என்கிறாள். ஆனால் இவளிடம் மாம்பழமும் இல்லை, சுள்ளியும் இல்லை. இந்த துணி மூட்டைக்குள் பொற்காசுகள் உள்ளன மன்னா. செந்தலையாரே. பிரபு. பெருமா. மன்னா. இருவரும் சற்று இப்படி வாருங்கள். செந்தலையாரே, இவள் மிகப்பெரிய கைகாரியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இருவரும் மிரட்டியதில் அவள் மிகவும் பயந்து போயிருக்கிறாள். இதை பயன்படுத்திக் கொண்டு நான் அவளிடம் நயமாக பேசி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறி விஷயத்தை கறந்து விடுகிறேன். நீங்கள் இருவரும் சென்று விடுங்கள். நாங்கள் வேண்டுமானால் சற்று தூரத்தில் மறைந்து நிற்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து சென்றால்தான் நான் அவளிடம் பேச முடியும். நீங்கள் இருவரும் நம் இருப்பிடத்திற்கு சென்று விடுங்கள். இது எனது ஆணை. பெருமா, மன்னரின் செயல்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவரது ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது நம்முடைய கடமை. வா, போகலாம். ஐயா சாமி, என்னை விட்டுடுங்க. நான் இப்படியே ஓடிடுறேன். நிச்சயமாக விட்டு விடுகிறேன். அதற்காகத்தானே கயிற்றை அறுத்து உன்னை விடுவித்தேன். ஆனால் ஒரு உண்மையை நீ என்னிடம் மறைக்காமல் சொல்ல வேண்டும். என்ன காப்பாத்துன்னு உங்ககிட்ட உண்மையை மறைப்பேனா? என்ன வேணுமோ கேளுங்க. நீ இதற்கு முன் இங்கு மாம்பழம் விற்க வந்திருக்கிறாய் அல்லவா? அதில் 2 மாம்பழங்கள் நஞ்சு கலந்த மாம்பழங்கள் அல்லவா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரிந்ததால் தானே கேட்கிறேன். அந்த நஞ்சூட்டிய மாம்பழங்களை நீ யாருக்காக கொண்டு வந்தாய்? முத்து நகைங்கிற பெண் இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அவகிட்ட அதை கொடுத்து அவளை கொல்ல சொன்னாங்க. யார் கொடுத்தார்கள்? அந்த மங்கம்மா தான். ஆனா முத்து நகை அதை சாப்பிடாம தப்பிச்சிட்டாளாம். அது தெரிஞ்சதும் அந்த மங்கம்மா என்னைய கொல்ல துணிஞ்சிட்டா. நல்ல வேளை அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அவளிடமிருந்து நீ தப்பித்து விட்டாய். ஆனால் என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. விட்டுடுறேன் தானே சொன்னீங்க. நான் உயிருக்கு உயிராக நினைக்கும் என் முத்து நகையை என்னிடமிருந்து பிரிக்க பார்த்தாயே, அப்படிப்பட்ட உன்னை நான் விட்டுவிட முடியுமா?
அவள் என் மீது வைத்திருந்த புனிதமான காதலை நானே சந்தேகிக்கும்படி செய்து விட்டாயே. அப்படிப்பட்ட உன்னை நான் விட்டுவிட முடியுமா? நஞ்சுண்ட பழத்தை சாப்பிட்டு நான் மயங்கி விழ தான் அந்த பழத்தை கொடுத்து விட்டோமே என்று அவள் கதறி துடிக்கும்படி செய்து விட்டாயே. அப்படிப்பட்ட உன்னை நான் தப்பிக்க விட்டுவிட முடியுமா? முத்துநகை, உன் உண்மையான காதலை உணர தவறிய என்னை மன்னித்துவிடு. அம்மா, வா கிள்ளிவளவா, உட்கார். கூறுங்கள். சில நாட்களாக அரண்மனையில் உன்னை அடிக்கடி பார்க்க முடியவில்லையே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. இல்லையப்பா, அந்த பாண்டிய படைத்தலைவன் வந்தது முதல்தான் நீ இப்படி இருக்கிறாய். அவனை அழைத்துக் கொண்டு நகரை சுற்றி பார்க்க புறப்பட்டு விடுகிறாய். அது உண்மைதான் அம்மா. ஆமாம், மலர்கொடி எங்கே? அவளும் இப்போது முன்போல் இல்லை. எப்போதும் என்னை விட்டு பிரியாத அவள் இப்பொழுது அடிக்கடி தனிமேல் சென்று அமர்ந்து கொள்கிறாள். பாண்டிய இளவரசருக்கும் அவளுக்கும் மனம் பேசுவதை பற்றி அறிந்து அந்த கனவுகளில் அவள் மூழ்கியிருக்கிறாளோ என்னவோ. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் அவளிடம் அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லையே. அதற்கென்ன, பேசிவிடலாம். அதோ அவளே வந்து கொண்டிருக்கிறாள். அம்மா, நீங்களே நேராக சொல்லிவிடுங்கள். வேண்டாம் வேண்டாம், நானே சொல்லிவிடுகிறேன். வாருங்கள் இளவரசியாரே, வாருங்கள். பாண்டிய நாட்டின் மருமகளே, வாருங்கள். பாருங்கள் அம்மா, அண்ணன் கேலி செய்வதை. அவன் கேலி செய்யவில்லை அம்மா, நடக்கப் போகும் உண்மையைத்தான் கூறுகிறான். என்னம்மா சொல்கிறீர்கள்? பாண்டிய நாட்டவரை நீ மணந்து கொண்டால் பிறகு நீ அந்த நாட்டின் மருமகள் தானே? நானும் அவரும் விரும்புவதை அம்மாவும் மன்னனும் தெரிந்து கொண்டார்கள் போலிருக்கிறது. ஆஹா, பொன்னிற வானம் செவ்வானமாக மாறிவிட்டது. என்ன சொல்கிறாய்? அம்மா, என் தங்கையின் முகத்தை பாருங்களேன். அவளது முகம் வெட்கத்தால் சிவந்து போய்விட்டது. ஆமாம் ஆமாம், கல்யாணக்கலை என்பார்களே, அது இதுதான். உன் தங்கைக்கு அதை பற்றி பேசும்போதே அந்த கலை வந்துவிட்டதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. பாண்டிய நாடென்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் பேசியதால் என் மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி முகத்தில் பிரதிபலிக்கிறது, அவ்வளவுதான். அம்மா, இவள் இப்போதே இப்படி இருக்கிறாளே. திருமணமாகி சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு சென்று விட்டால் பிறந்த நாட்டை விட புகுந்த நாடுதான் சிறப்பானதென்று பேசத் தொடங்கி விடுவாள் போலிருக்கிறதே. அதைத்தான் எப்பொழுதோ பேசத் தொடங்கிவிட்டாளே. இனி நாம் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். போங்கள் அம்மா. அண்ணனோடு சேர்ந்து கொண்டு நீங்களும் கேலி செய்கிறீர்களே. இப்போதுதானே அம்மா இதையெல்லாம் பேச முடியும்? திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்று விட்டால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முறையே மாறிவிடுமே. அதற்குள் உங்களிடமிருந்து என்னை பிரித்தனுப்ப பார்க்கிறீர்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டேன். இப்போது இப்படித்தான் சொல்வாய். திருமணமாகி கணவர் வீட்டிற்கு சென்று விட்டு இங்கு வரும்போது என்னை விட்டு அவர் ஒரு கணம் கூட பிரிந்திருக்க மாட்டார். நான் உடனே பாண்டிய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பாய். நான் ஒன்றும் அப்படியெல்லாம் கூற மாட்டேன். உனக்கு கணவராக வரப்போகிறவர் யார் என்று தெரிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். கிள்ளிவளவா, இதற்கு மேலும் உன் தங்கையை தவிக்க வைப்பது நல்லதல்ல. மாப்பிள்ளை யார் என்பதை சொல்லிவிடப்பா. மலர்கொடி, மிக உயர்ந்த வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறதம்மா. பாண்டிய நாட்டு அரியணையில் நீ அமர்ந்து ஆட்சி புரியும் திருக்காட்சியை நாங்கள் பார்த்து மகிழும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
பாண்டிய பேரரசர் பெருவழுதி தன் மகன் இளம்பழுதிக்கு உன்னை மனம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்து விட்டார். பாண்டிய நாட்டின் மருமகளாக நீ மதுரையம்பதிக்கு செல்லும் வேலை நெருங்கிவிட்டது மலர்கொடி. மலர்கொடி, என்னம்மா இது? திருமண விஷயத்தை பற்றி பேசியதும் இப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடுகிறாள். அது வேறொன்றுமில்லை கிளிவளவா. பாண்டிய இளவரசர் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ஓ, அதனால்தான் இங்கு நின்றால் மேலும் கேலி செய்வோம் என்று வெட்கப்பட்டுக் கொண்டு ஓடிவிட்டால் போலிருக்கிறது. எப்படியோ திருமண விஷயத்தை அவளிடம் கூறிவிட்டோம், அது போதும். வாழ்க மாமன்னர், வாழ்க அவர் அரசாளும் மதுரை திருநகரம், வாழ்க அவர் ஏந்திய கயல்கொடி, வாழ்க அவர் அணிந்த வேப்ப மாலை, வாழ்க பறந்து விரிந்த பாண்டிய மண்டலம். வாருங்கள் அமைச்சரே, அவையில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் அந்த புறத்தில் சொல்ல தொடங்கிவிட்டீர்கள். ஒரு வாரமாக தேக்கி வைத்த ஆர்வமெல்லாம் வார்த்தைகளாக வெளிப்பட்டன மன்னவா. தவறாக சொல்கிறீர்கள் அமைச்சரே. வாழ்த்துக்களாக வெளிப்பட்டன என்று சொல்லுங்கள். மன்னா, தங்கள் குடும்ப விஷயத்திற்காக என்னை சோழ நாட்டிற்கு அனுப்பி எனக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து விட்டீர்கள். அப்படி சொல்லாதீர்கள் அமைச்சரே. இந்த நாட்டிற்காக தாங்கள் எத்தகைய உன்னதமான பணிகளை செய்திருக்கிறீர்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். என் பொருட்டு தாங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் மட்டுமே அறிவேன். பாண்டிமாதேவியே தங்களை தனது மூத்த சகோதரனாகவே கருதுகிறார். அதனால் இளம்பழுதி திருமண விஷயமாக சோழ மன்னரை சந்திக்கும் தகுதி உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தங்களை பார்த்தால் வந்த களைப்பு மாற இளைப்பாறுவதற்கு கூட சென்றதாக தெரியவில்லையே. ஆம் மன்னவா, அதற்கெல்லாம் என்ன அவசியம்? சென்று வந்த செய்தியை மன்னரை கண்டு உடனே தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்கு இருக்கிறது. திருமணம் பற்றி கரிகாலர் என்ன சொன்னார்? அதை பற்றி இவரிடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இவரது மனதில் உள்ள மகிழ்ச்சியால் முகம் மலர்ந்திருக்கிறதே. அவர் பேச்சில் உற்சாகம் நிறைந்திருக்கிறதே. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவரது பயணத்தின் நோக்கம் வெற்றிகரமாக அமைந்தது என்பதுதானே இதற்கு பொருள். பொருத்தமாக சொன்னீர்கள் மகாராணி. மன்னவா, பாண்டிமா தேவியார் சரியாக கணித்து விட்டார். கரிகார் சோழரே இந்த திருமணத்தை விரைவில் நடத்த வேண்டும் என்று புலவர் காரிக்கண்ணனாரிடம் சொல்லி அனுப்பினார் அல்லவா? ஆமாம். நாம் தானே செடியன் விஷயத்தை நினைத்துக் கொண்டு சிறிது காலமாகட்டும் என்று சொல்லி அனுப்பினோம். சரிதான். இப்போது நிலைமை வேறு விதமாக திரும்பியிருப்பதால் தானே நீங்கள் இதை பற்றி பேச என்னை அங்கே அனுப்பி வைத்தீர்கள். உண்மைதான். இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் எவ்வளவு விரைவாக இளம்பழுதியின் திருமணத்தை நடத்த முடியுமோ அதை உடனே செய்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் இருவரும் மன்னரும் ஒரு மனதாக இருக்கிறீர்கள். கரிகார் சோழரும் தமது மகள் திருமணத்தை விரைவில் நடத்திவிட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நிமித்திகரை கொண்டு திருமணத்திற்குரிய நல்ல நாளை கணித்து அனுப்பும்படி சொல்லி அனுப்பினார். அரசே, அமைச்சர் சொன்னது போல் சோழ மன்னர் இந்த திருமணத்தை நடத்தும் விஷயத்தில் நம்மை விட வேகமாக இருக்கிறார் போல் தெரிகிறது. உண்மைதான். நாள் கணிக்கும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார் எனும் போது நாம் இனியும் நாள் கடத்தக்கூடாது. அமைச்சரே, என் மனம் இன்று மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறது. கரிகால் வளவருக்கு சம்பந்தியாக போகிறேன் என்று நினைக்கும் போது மேனி சிலிர்க்கிறது. கரிகால் வளவர் அற்புதமான மாமன்னர். இளம் வயதில் என் தந்தை முதலானவர்களை வீரத்தால் வென்றார் என்றால் இந்த முதிர்ந்த வயதில் என்னை தமது விவேகத்தால் வென்றுவிட்டார். சோழ நாட்டில் எனக்கு தந்த வரவேற்பை நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது. நண்பராக என்னை வரவேற்ற அவரை சம்பந்தியாக நம் நாட்டிற்கு வரவேற்று அந்த விழாவை கண்ட அனைவரும் பிரமித்து போகும்படி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தங்களுடைய விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் அரசே. அதேபோல் வானவன்மா தேவியார் என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கென்று சங்கமத்துறை, நாளங்காடி,
பூத சதுக்கம் போன்ற பல்வேறு திருக்கோயில்களுக்கு அழைத்துச் சென்று என்னை வியக்க வைத்து விட்டார். நானும் அதே போல் அவரை மீனாட்சி அம்மன் கோயில் முதலாக கொற்கை துறைமுகம் வரை எல்லா இடங்களுக்கும் அவரை அழைத்துச் சென்று வியக்க வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நல்ல விசித்திரம். பாண்டிய மாமன்னர் சோழ மாமன்னரையும் பாண்டிமாதேவி சோழ மாதேவியையும் எப்படி வரவேற்பது என்றுதான் யோசிக்கிறீர்களே தவிர வரக்கூடிய மருமகளுக்கு எவ்வாறு வரவேற்பு கொடுப்பது என்பதை பற்றி சிந்திக்கவே இல்லையே. அமைச்சரே, அரசருக்கு தரும் வரவேற்பு என்பதே மருமகள் நம் நாட்டிற்கு வருவதால் தானே. சரியாக சொன்னீர்கள். இந்த மகிழ்ச்சியோடு ஜோதிடரை அழைத்து நிச்சய தாம்பூலத்திற்கான நாளை குறித்து விடுவோம். அதுதான் நல்லது மன்னவா. தங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். ஆகட்டும். வருகிறேன் மகாராணியாரே. வா மங்கம்மா, இப்படி உட்கார். என்ன அண்ணியாரே, என்றுமில்லாத பரவசம் இன்று உங்கள் முகத்தில் தெரிகிறதே. அது அப்படி ஒன்றும் குறிப்பிடும்படி இல்லையே. பாண்டிய நாட்டின் அமைச்சர் அறிவுடை நம்பி மாமன்னரை சந்திக்க வந்திருப்பதை போல் தெரிகிறது. அது ஏதோ அரசு சம்பந்தப்பட்ட பணி என்று நினைக்கிறேன். ஏன் மறைக்கிறீர்கள்? மலர் கொடியை தனது மகனுக்கு மணமுடிப்பதற்காகத்தானே பாண்டிய நாட்டின் மன்னர் தனது அமைச்சரை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமாம். அதை ஏன் என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள்? முறைப்படி மாமன்னரே உன்னிடம் தெரிவிக்கட்டும் என்பதற்காகத்தான். நான் சொல்லவில்லை. இங்கு எல்லாம் முறைப்படிதான் நடக்கிறதா? உங்களுக்கு சிறிதேனும் தராதரம் தெரிகிறதா?